தக்காளி பழச்சாம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ தக்காளி பழம், சீனி அல்லது நாட்டு சக்கரை 300 கிராம் முதல் 400 கிராம் வரை. அவரவர் தேவைக்கு ஏற்ப இனிப்பு அளவை கூட்டி குறைத்து சேர்த்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழம் 2, ஏலக்காய் 40. இவ்வளவுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இதை செய்யறதுக்கு 1 கிலோ தக்காளி பழத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வச்சு இறக்கணும். இப்போ வேக வச்ச தக்காளி பழங்களை மட்டும் வெளியே எடுத்து ஆற வச்சு அதில் உள்ள தோலை உரித்து எடுக்கணும். தோலை தக்காளி பழம் வேக வச்ச தண்ணியில் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு சக்கையை வெளியே போட்டுறணும். தொலி உரித்த தக்காளி பழங்களை மிக்சி ஜாரில் விப்பர் பட்டனில் போட்டு அடித்து வச்சுக்கிறணும். அடுத்து ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கிறணும். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் மிக்சியில் அடித்து வச்ச தக்காளி பழச்சாறை ஊற்றி அது கூடவே தொலியை போட்டு கரைச்சி எடுத்த தக்காளி சாறையும் ஊற்றி அடுப்பை சிம்மில் வைக்கணும். ஏன் பாத்திரம் பெருசாக இருக்கணும்னா தக்காளி சாதம் வேக வைக்கும்போது ரொம்ப கொதித்து வெளியே தெறிக்கும். பெரிய பாத்திரம்னா ரொம்ப கொதித்து வெளியே தெறிக்காது. இப்போ அது கூடவே எடுத்து வச்சுருந்த சீனியை போட்டு நல்லா கிளறி விடணும். அடிக்கடி கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். தண்ணி வற்றி ஜாம் பதத்துக்கு வர்ற வரைக்கும் கிளற வேலை தான். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை பூட்டி வச்சா பாகு முருகிடும். கிளறிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி வற்றி வரும். இப்படி பாதியாக சுண்டி வரவும் அந்த நேரத்தில் ஏலக்காய் தூளை போட்டு லேசாக கிளறிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் சுண்டி வற்ற விடணும். கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் தண்ணி வற்றினது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த நேரத்தில் எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றி லேசாக கிளறிட்டு அடுப்பை அணைச்சிடணும். இப்போ சுவையான தக்காளி ஜாம் தயாராகிடுச்சு. நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் எடுத்து வெளியவே வச்சுக்கிடலாம். கெட்டே போகாது. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.